சுமார் 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி கனடாக்கு போன ஏதிலி ஒரு ஆளை திருப்பி இலங்கைக்கு அனுப்புற ஒரு விவகாரம் தொடர்பாகத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த விவகாரத்துல ஒருபோதும் தான் தலையிட போறது இல்ல அப்படின்னு சொல்லி கனடாவினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி சொல்லியிருக்கிறார். 2010ஆம் ஆண்டுல எம்பி சன்சி அப்படின்ற கப்பல் மூலமா கனடாவினுடைய மேற்கு கடற்கரைக்கு வந்த 492 பேர்ல குமார் துரைசிங்கம் என்பவருடைய எதிர்காலம் தொடர்பாக நீதிமன்றம் தான் தீர்மானிக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை கரி ஆனந்த சங்கரி சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்கள்ல அந்த குறிப்பிட்ட கப்பல் மூலமாக வந்தவங்க இலங்கைக்கு திருப்பி போக கூடாது அப்படின்னு சொல்லி நான் வாதிட்டு இருக்கிறேன். ஏன்னு சொன்னா முன்னாடி ஒரு ஆள் இலங்கைக்கு திரும்பி போய் அங்க அரசாங்கத்தால கொல்லப்பட்டதான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இருந்தாலும் இப்படியான சம்பவங்களை விசாரிக்கிறதுக்கு கனேடிய நீதிமன்றம் ஒரு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி கரி ஆனந்த சங்கரி சொல்லியிருக்கிறார். குமார் துரைசிங்கம் அவருடைய வழக்கறிஞர் இது தொடர்பாக கருத்து சொல்லுகின்ற போது மீண்டும் இவர் இலங்கைக்கு அனுப்பப்பட்டா என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி அவர் பேசியிருந்தார். அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விடுதலை புலிகளோட தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்பட்டு இவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார். முன்னதாக அதே கப்பல்ல பயணித்த ஒருவர் இலங்கைக்கு திரும்பி வந்தப்போ, அதாவது சத்தியவான் ஆசீர்வாதம் என்றவர் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறி சத்திய கடிதாசி தாக்கல் செய்யப்பட்டிருந்ததாகவும் வழக்கறிஞர் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார். 2010ஆம் ஆண்டு இலங்கையில உள்நாட்டு போர் முடிஞ்சதுக்கு பிறகு தாய்லாந்துல இருந்து புறப்பட்ட எம்பி சன்சி அப்படின்ற கப்பல் மூலமா 492 தமிழர்கள் கனடாவுக்குள்ள வந்திருந்தாங்க. இவர்கள 63% ஏதிலி தஞ்சம் கோரின விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனா குமார் துரைசிங்கத்தினுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவர் கடந்த 16 ஆண்டுகளாக ஸ்காப்ரோ பகுதியில தச்சு வேலை செய்து கொண்டு கனடாவிலேயே வசித்து வந்திருக்கிறார். அண்மையில மது போதையில வாகனம் ஓட்டினதாக ஒரு குற்றச்சாட்டு இவர் மேல சுமத்தப்பட்டதை அடுத்து இவரை இலங்கைக்கு நாடு கடத்துறதுக்கான திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நான் 16 ஆண்டு காலமா கனடாவிலேயே இருக்கிறதுனால நான் என்ன ஒரு கனேடியனா தான் உணர்றேன் அப்படின்னு சொல்லியும், நான் திருப்பி ஒருவேளை நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு அனுப்பப்பட்டா அங்க போய் என்ன ஆகுவேன் எனக்கு தெரியலன்னு சொல்லியும் குமார் துரைசிங்கம் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ இந்த விவகாரம் இப்போ ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இவர் இப்ப நாடு கடத்தப்படுவாரா அல்லது கனேடிய அரசாங்கம் இது தொடர்பாக ஒரு முடிவெடுக்குமா? நீதிமன்றம் இவருடைய விடயத்துல கொடுக்க போகின்ற தீர்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்றது இலங்கையிலும் சரி கனடாவிலும் சரி ஒரு எதிர்பார்ப்பு விஷயமாக மாறி இருக்கு.